கேட்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனத்துக்கு நேராய் உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். 1 சாமுவேல் 2:30. நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுகிற தேவன். கனம் பண்ணுதல் என்று சொல்லும்போது இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல் மதிப்போடு கூட கனம் பண்ணுவது. சும்மா பேச்சுக்கு பார்வைக்கு பெயர் அளவிலே பயப்படுவதை போல, நடுங்குவதை போல, கீழ்ப்படிவதை போல இன்றைக்கு பாசாங்கு பண்ணுகிற உலகத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதனால தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும். அந்த வார்த்தைகளை சற்று கவனியுங்கள். தேவன் ஷோரா சொல்லியிருக்கிறார், நிச்சயமாய் சொல்லியிருக்கிறார், கண்டிப்பா நடக்கும்னு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் தேவன் சொன்ன காரியத்தை யாருக்கு சொன்னாரோ, யாரிடத்துல சொன்னாரோ அவர்களிடத்திலே வந்து கர்த்தர் இது இனி நடக்காது, இதை நான் செய்ய மாட்டேன் என்று கர்த்தரை மாற்றுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனை அதை மாற்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? கனம் பண்ணாத கூட்டம் ஒன்று இருந்தது, தேவனை அசட்டை செய்த கூட்டம் ஒன்று இருந்தது, தேவனை ஒரு பொருட்டாய் எண்ணாத ஒரு ஜனக்கூட்டம் இருந்ததினாலே, விசேஷமாக அன்றைக்கு ஏலியினுடைய குமாரராகிய ஸ்தோத்திரம் ஓப்னியும் பினகாசும் அப்படிப்பட்ட தேவனுக்கு பயப்படாத பொல்லாதவர்களாய் இருந்தபடியினாலே கர்த்தர் இந்த வார்த்தையை இங்கே வந்து கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உன் பிதாவின் வீட்டாருக்கு உன் வீட்டார் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம். என் சமூகத்திலே, என்னுடைய சந்நிதியிலே, என்னுடைய வாசஸ்தலத்திலே அவர்கள் நடந்து கொண்டு எனக்கு பணிவிடை செய்து என்னுடைய ஊழியக்காரர்களாக, என்னுடைய ஜனமாக, என்னுடைய பிள்ளைகளாக அவர்கள் இருப்பார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தோம் என்று கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையை ரிவைஸ் பண்ணுகிறார். கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் வாபஸ் வாங்குகிறார். இருக்கீங்களா இங்க? அல்லேலூயா. நிச்சயமாய் சொல்லி இருந்தோம், இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. ஏன்னா நான் வைத்திருந்ததான லிமிட்ட, பவுண்டரிய, எல்லை கோட்டை உன்னுடைய ஜனங்கள் தாண்டி நடக்கிறார்கள். அல்லது நான் செட் பண்ணி வைத்த ஒரு வாழ்க்கையின் வட்டத்துக்குள் அவர்கள் நில்லக்கூடாதபடிக்கு மனம் போன போக்கிலே இருமாப்புள்ளவர்களாய், மனம் போன போக்கிலே இஷ்டமானபடி வாழுகிறவர்களாய் அவர்கள் இருக்கிறபடியினாலே கர்த்தர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் என்ன பண்ணுவேன்? கனஈனப்படுவார்கள். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்திலும் நம்மை கனம் பண்ண விரும்புகிற கர்த்தர், நம்மை கனம் பண்ண விரும்புகிற ஆண்டவர் என்கிற தலைப்பிலே தான் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதாகமத்திலும் கூட தேவன் அநேக பரிசுத்தவான்களை, அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் கனம் பண்ணினார்,
கர்த்தர் அவர்களை கனம் பண்ணி அவர்களை கர்த்தர் சாதாரண நிலையிலிருந்து கர்த்தர் உயர்த்தினார், கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் என்பதை எல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது பிரியமானவர்களே. அப்படி கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவதற்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும், அல்லது கர்த்தர் நம்மை ஹானர் பண்ணி இன்னைக்கும் சாதாரண நிலைமையில் இருக்கிற நம்மையும் கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நம்மையும் கூட கர்த்தர் மேலோங்கி நம்மை வளர செய்யும்படி ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் நம் மீது கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட மறுபடியுமாய் பேசி நம்முடைய இருதயங்களின் ஆழங்களுக்குள்ளே இந்த வார்த்தைகளையும் வசனங்களையும் கர்த்தர் வைப்பாராக. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் கவனியுங்கள், வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 16, 17 வசனங்களை ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 பேதுரு 2, 16, 17 அநேக வசனங்களை நான் சொல்லக்கூடும். வாசிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 16, 17 வசனங்கள். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். அந்த முதல் 16வது வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசிங்க. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல். கவனிங்க, நமக்கு கர்த்தர் இந்த பூமியில வேற யாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் அடிமையானவர்கள் அல்ல. நல்ல கவனிக்கணும். ஸ்தோத்திரம். நாம் அடிமையானவர்கள் அல்ல, நாம் சுதந்திரவாளிகள். என்ன சுதந்திரவாளிகள்? ஒரு காலகட்டத்தில் சாத்தானுக்கு அடிமையாயிருந்தோம். என்னைக்கு இயேசு என்கிற நாமத்தை அறிந்து அவருடைய நாமத்தை அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து நீர்தான் என் தேவன் என்று அறிக்கையிட்டோமோ அன்று முதல் நான் சாத்தானுக்கு அடிமை அல்ல. தேவன் இந்த பூமியில என்னை சுதந்திரவாளியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். 2 கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம். 1947 இந்திய தேசம் ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து சுதந்திரம் கிடைச்சது. அதனால இன்னைக்கு இந்தியர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் சுதந்திரவாளிகள். அல்லேலூயா. எங்க தேசம் சுதந்திர இந்தியா என்றெல்லாம் சொல்லி மார்த்தட்டி கொள்கிறார்கள். ஆனாலும் கூட இன்னும் அடிமைதனங்கள் மாறவில்லை. ஆனாலும் கூட இன்னும் இன்றைக்கு பணக்காரர்கள் ஏழைகள் மீது வைக்கிறதான அந்த ஸ்தோத்திரம், அந்த துரைத்தனங்கள் மாறவில்லை. அந்த ஆதிக்க முறைகள், அடக்குமுறைகள் மாறாமல் தான் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தராகிய தேவன் சொன்னார், நம்மை சத்துருவிற்கு அடிமைகளாய் இருந்த நம்மை அவர் நித்திய காலம் வரைக்கும் சுதந்திரவாளியாய் அவரோடு கூட வாழ்வதற்கு அதிகாரம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். 2 கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சுயாதீனம் உள்ளவர்களாய். வசனத்தை திரும்ப வாசிங்க. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல். அப்படின்னா தக்காத காரியங்களுக்கு உங்கள் இருதயத்தை விற்று போடாதிருங்கள், தகாத சிந்தைகளிலே சிக்கிக் கொள்ளாதிருங்கள், தகாத பாவங்களிலே அகப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக உள்ளவர்களாக இருக்க இங்கே பேதுரு புத்தி சொல்லுகிறார். துர்க்குணத்திற்கு மூடலாயிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்க. தேவனுக்கு அடிமை என்பது சுதந்திரம். அல்லேலூயா. தேவனுக்கு அடிமை என்பது கர்த்தருக்குள்ளே நான் வாழ்கிறேன் என்பது நான் பாவத்திற்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறேன், பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்றவனாய் வாழுகிறேன். அதைத்தான் இங்கே தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள், எல்லாரையும் கனம் பண்ணுங்க. ஏன் இங்க இப்படி சொல்றாரு அப்படின்னா நாம் எல்லாரையும் கனம் பண்ண வேண்டும். இங்கே கர்த்தர் நம்மை கனம் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிறார். ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிறார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 20 33 வரைக்கும் இருக்கிறதான வசனங்களை நாம் இன்றைக்கு முதல் பாயிண்டினுடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர்
அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா. அழிவை கொண்டு வந்த ஒரு தேவனுடைய கோபத்தை மாற்றின ஆபிரகாம். கர்த்தர் ஒரு ஆபிரகாமை கனம் பண்ணி லோத்துவை கர்த்தர் காப்பாற்றுகிறார். லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவர்களானால் பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான் என்று சொல்லுகிற வேத வசனங்களை இன்றைக்கு நாம் நம்முடைய இருதயங்களிலே உள்வாங்கிக் கொள்ள அல்லது நம்முடைய உள்ளத்திலே தரித்து கொள்வதற்கு ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான். கர்த்தர் பேசினார், கர்த்தர் உறவாடினார், கர்த்தர் இடைப்பட்டார். ஆனால் கூட ஆபிரகாம் அவர் போகிறேன் என்று அடுத்த ஒரு படிநிலை எடுத்து வைக்கும் போது ஆபிரகாம் அங்கே இருந்து போகவில்லை. ஆபிரகாம் அங்கே இருந்து பின்வாங்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ ஜனங்கள், முடியாது என்று உலகம் சொல்லும்போது, முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லும்போது, அல்லது உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் சாத்தியப்படாது என்று உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு எதிராய் நிற்கும் பொழுது நீங்கள் பின்னும் ஆபிரகாமை போல கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவர்களானால் எந்த சூழ்நிலைகளையும் மாற்றி உங்களை கனம் பண்ண கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ரெண்டு கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஏனென்றால் பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான். ஆண்டவர் இடத்திலே பேசுவதற்காக, கர்த்தரிடத்திலே அவனுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்காக மாத்திரமல்ல, கர்த்தரிடத்திலே ஒரு அழிவிலிருந்து ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்காக, அழிய போகிற ஒரு ஜனக்கூட்டத்திலிருந்து தனக்கு நெருக்கமானவனை பிரித்தெடுத்து கர்த்தர் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்படாத கணவன்மாரை உடைய புருஷர், ஸ்திரீகள், இன்றைக்கு ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை உடைய பேரண்ட்ஸ், இன்னைக்கு ரட்சிக்கப்படாத உடன் பிறந்தவர்களை உடைய அருமையான ஜன பந்துக்களை உடைய அருமையான விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அவர்கள் தேவனண்டை திருப்பப்பட வேண்டும் என்பதற்காக பின்னும் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அதே போல திறப்பில் நிற்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே ஏலியையும் அவனுடைய பிள்ளைகளையும் உதாசீனப்படுத்தி அல்லது அவர்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருந்த அவருடைய வாக்கை மாற்றி, இனி நான் அவர்களை கனப்படுத்த மாட்டேன், இனி அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டேன், என்னை கனவீனப்படுத்துகிறவர்களை அவர்களை நான் கனவீனம் பண்ணுவேன் என்று, கர்த்தர் கனவீனப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோமே. ஆனால் இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் வாசிக்கும் போது ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் கனப்படுத்தி வேதம் வாசிக்கிறோம் பாருங்க. அடுத்தது 23வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துர்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான் இருந்தால் நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்கு இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? இங்கே ஆபிரகாமுடைய ஒரு நீண்ட ஜெபத்தை வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. தேவனோடு போராடுகிற ஒரு ஜெபத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறது. தேவனை கனம் பண்ணின ஒரு தேவ மனிதனுடைய ஒரு ஸ்தோத்திரம் ஜெபத்தை கர்த்தர் இங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறார். கடைசியாக ஆபிரகாம் 32வது வசனம் வரும்போது கேட்கிறார், அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். வேதம் சொல்லுகிறது, இப்படி தேவன் ஆபிரகாமோடே பேசிக்கொண்டிருந்தார். ஆபிரகாம் தேவனோடே போராடி கொண்டிருந்தான். இந்த ஒரு ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்ட தேவன் சேதோம் கொமோரா பட்டணத்தோடுல இருந்ததான லோத்துவை அழித்து விடாமல் தேவன் லோத்துவை காப்பாற்றினார் என்பதை 19வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, ஸ்தோத்திரம். இங்கே அப்பொழுது லோத்து புறப்பட்டு, வேதம் சொல்லுகிறது, அங்கே வந்த 2 புருஷர்கள், வேதம் சொல்லுகிறது 2 புருஷர்களை லோத்து வீட்டிற்குள்ளே அழைத்து தன் இடத்திலே சேர்த்து கொண்டான். ஆனால் அங்கே இருந்ததான அக்கிரமக்காரர்கள்,
அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருந்ததான ஸ்தோத்திரம் பெரும்பாலான பாவிகள் வந்து அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்களை பிடித்து இழுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் கூட அதற்கு ஸ்தோத்திரம் அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு வேதம் 16வது வசனம், அவன் வேதம் சொல்லுகிறது 14, அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆலோசனைகள் சிலர் கேட்கவே மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? சில அழிவுகளுக்கு வார்னிங் கொடுக்கும்போது, சில ஆபத்துகளுக்கு எச்சரிக்கை சத்தம் வரும்போது சிலர் செவி கொடுக்கவே மாட்டான். ஆமா, இது வரைக்கும் நடக்காது தான் இப்போ நடந்துற போதாக்கும், எவ்வளவோ பார்த்துட்டோம், அதில் ஒன்று இது அப்படின்னு உக்காந்துட்டு இருப்பான். இன்னைக்கு லோத்தினுடைய மருமக்கள் மார் ஏற்கனவே நியமித்தெல்லாம் வச்சுட்டாங்க பாருங்க. அதனால நம்ம வெளியே போறதே போறோம், மருமக்கள் மாரையும் கூட்டிட்டு போயிடலான்னு போய் லோத்து கூப்பிடுறாரு. அவனுங்க வர்றதா இல்லை. வேதம் சொல்லுது, கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்துவை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார். அங்கே ஒரு ஆபிரகாமுடைய ஜெபத்தின் நிமித்தம் லோத்துவை அழிக்க கூடாதபடிக்கு இந்த ஆபிரகாமுடைய கண்ணீரின் ஜெபம், ஆபிரகாமுடைய போராட்ட குணமுள்ள ஜெபம் தேவனை லோத்துவை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக எண்ணத்தை உருவாக்கி வைத்திருந்தது. அவர் அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களானால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், உங்கள் உறவினர்கள், உங்கள் இனஜன பந்துக்கள், அவர்களையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வருவதற்காக கர்த்தர் உங்கள் ஜெபங்களின் நிமித்தம் அவர்களை ஆசீர்வதிப்பார், அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. இங்க பாருங்க, லோத்துவை ஆண்டவர் துரிதப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையை பிடித்து அவன் மனைவியையும் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் காப்பாற்றுகிறவர். ஏன்னா இங்க லோத்துவ கர்த்தர் கனம் பண்ணல, ஆபிரகாமை கர்த்தர் கனம் பண்ணினார். அல்லேலூயா. நீ சாதாரண நபராக இருக்கலாம், உனக்கு ஆசீர்வாதங்கள் இல்லாததா இருக்கலாம், சிலருடைய கண்களுக்கு முன்பதாக, சிலருடைய பார்வைக்கு முன்பதாக ஆபிரகாம் நல்ல இடத்தை தெரிந்து கொள்ளாததை போல இருக்கலாம், ஆபிரகாம் ஏமாளியை போல இருக்கலாம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, லோத்துவும் ஆபிரகாமும் ஒன்றா இருப்பதற்கு அந்த பூமி தாங்கக்கூடாது இருந்தது. அதனால ஆபிரகாம் தான் சொல்றாரு, இனி நம்ம 2 பேரும் சகோதரர்கள், அடிக்கடி வாக்குவாதமும் சண்டையை நம்ம பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காது. நீ இந்த பக்கம் போனேன்னா நான் அந்த பக்கம் போறேன், நீ வலதுபுறம் போனேன்னா இடதுபுறம் போறேன், நீ கிழக்கு போனா நான் மேற்கே போறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் தான் சொல்றாரு. அதனால நீ எங்க போற சொல்லு. லோத்துக்கு தான் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது. லோத்து கண்ணோக்கி பார்த்தான். சோதோம் கொமோரா பட்டணம் எப்படி இருந்துச்சா? செழிமை உள்ளதா இருந்தது, கொழுமை உள்ளதா இருந்தது. அதனால நான் அங்க போறேன்னு சொன்னான். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, செழிப்பு சில நேரங்களில் தேவனை மறக்க செய்யும். பணம் சில நேரங்களில், சுகபோகம் சில நேரங்களில், செல்வம் சில நேரங்களில் தேவன் மேலே இருக்கிறதான அன்பை எடுத்துரும், தேவன் மேலே இருக்கிற பற்றுதலை எடுத்துரும். இருக்கீங்களா இங்கே? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுறோம், ஆசீர்வதிக்கணும், நல்லா இருக்கணும், மேன்மை அடையணும். ஆனால் பாருங்க, ஒரு முள்ளு குத்தும் போது வந்த ஜெபத்தை காட்டிலும் இன்னைக்கு நல்ல பஞ்சுமத்தில் இருக்கும்போது உனக்கு ஜெபம் இல்லாமல் போயிடுது. ஸ்தோத்திரம். ஒரு வாழ்க்கையில் நெருடல் என்கிற ஒன்று இருக்கும்போது உன் வாழ்க்கையில் இருந்த ஜெபத்தை காட்டிலும் கர்த்தர் உன்னை சுகமாக வச்சிருக்கும் போது ஜெபம் இல்லாமல் போயிடுது. வேதம் சொல்லுகிறது, லோத்து பாவம் நிறைந்த ஒரு பட்டணத்தை தேடி போய்விட்டான். ஆனால் லோத்து போனாலும் லோத்துவை நேசித்த ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்தை மறக்கவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆபிரகாமை கனம் பண்ணின கர்த்தர் ஸ்தோத்திரம் லோத்துவை பாதுகாத்தார். அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். 2வது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம்
10-16 வசனங்கள், 10 முதல் 16 வசனங்கள். யாத்திராகமம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? செவிடனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, வாயோட இருந்து பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனான ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயில் போடும் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அல்லேலூயா. இரண்டாவது, சாதாரண மோசேயினுடைய ஒரு குறைபாடு வேதம் சொல்லுகிறது, திக்குவாய். நம்ம கூட பள்ளிக்கூடங்களிலே படித்த பிள்ளைகள் சிலர் இருப்பாங்க, நமக்கு பழகின சில ஆட்கள் அப்படிலாம் இருப்பாங்க பாருங்க. திக்குவாய், ஒரு வார்த்தை பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். எனக்குலாம் சோத்திரம், சிலர் எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர்மா, எங்கள் பிள்ளை வாய் திறந்து பேசவே மாட்டுறா, ஒரு வார்த்தை சொல்கிறதுக்குள்ளே ரொம்ப போராடிட்டு இருக்கிறா. ஜோம் பண்ணி கர்த்தர் கிருபையில் அந்த பிரச்சனையை ஆசபா மாற்றி போட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உள்ள ஆட்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்குள்ள என்ன வரும்? காம்ப்ளெக்ஸ் மைண்ட் வரும், இன்ஃபீரியாரிட்டி தாழ்வு மனப்பான்மை வரும் பாருங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் மைண்டு தான் இங்கே மோசேக்குள்ள வருது. கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் மோசேயை அழைக்கிறார், மோசேயை செலக்ட் பண்ணுகிறார். மோசேயை கூப்பிட்டு சொல்றாரு, என் திட்டத்தில் உன்னை நான் பயன்படுத்த போறேன், நீ போ மோசேன்னு சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது எல்லா விவரத்தையும் கேட்கிறான். ஆண்டவர் சொல்றதுல எனக்கு நீங்க யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? முதல்ல அதுதான் 3வது அதிகாரத்திலிருந்து பாருங்களேன், கதையா பேசுறாரு ஆண்டவர் மோசே கிட்ட. ஸ்தோத்திரம். அவன் எல்லாத்தையும் கேட்கிறான், எல்லாத்துக்கும் பதில சொல்றார், பொறுமையா இருக்கிறாரு. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். இதுக்கு முன்னாலெல்லாம் பேசுனீ எப்படி? அவங்க யாருன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே, அவங்க நம்ப மாட்டாங்களே, நான் என்ன சொல்கிறது? அடையாளத்தை காட்டு. அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை பண்ணு, அதை பண்ணு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதெல்லாம் காட்டுறாரு பாருங்க. இதெல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்டில் அவனுக்கு என்னது? ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாவது அனுப்புறதுக்கு நான் உங்ககிட்ட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இத்தனை வருஷமா சபையில விசுவாசியா கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாருன்னா, கர்த்தர் நம்மளை கனம் பண்ண விரும்புகிறார், நம்மளை கர்த்தர் ஆதரிக்க விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் மோசேயை கர்த்தர் கனம் பண்ணினார். மோசே போக மாட்டான், ஆண்டவரே, நான் திக்குவாய் மந்தனாவு, அதனால நீங்க அனுப்ப சித்தமாயிருக்கிற வேற யாரையாவது அனுப்பும் என்று அவன் சொன்னபோது ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன். கர்த்தர் ஃபுல் செக்யூரிட்டியை மோசேக்கு கொடுக்கிறார், ஃபுல் அஷூரன்ஸை மோசேக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் ஒரு மனிதனை அழைக்கும் போது அவனை சாதாரணமாய் கைவிடுகிறவர் அல்ல. சாதாரணமாய் நீ எங்கேயாவது போய் எப்படியாவது வாழுன்னு விட்டுறவர் கிடையாது. கர்த்தர் ஒரு மனிதனை அழைத்தால் அவன் சாகிற வரைக்கும், அவனுடைய சத்த பிறகும், அவனுடைய ஜீவன் அவர் பக்கத்தில் போற வரைக்கும் கர்த்தர் அவன் மீது உத்தரவாதம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்படிதான் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உன்னை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், உனக்கு நடக்கல, உனக்கு சில ஆசீர்வாதம்
ஆசீர்வாதங்கள் வரல, சில நன்மைகள் இல்லைன்னு சொல்லி நீ சோர்ந்து போய் விடாத. கர்த்தர் மரணம் அறிந்தும் உன்னை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். உன் கையை பிடித்த கர்த்தர் உன் கையை விடுவதே இல்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் சில சூழ்நிலைகள், சில சந்தர்ப்பங்கள், ஆண்டவர் என்னை விட்டு விட்டாரோ, ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, கர்த்தர் என்னை கனம் பண்ணாமல் போய்விட்டாரோ என்பதை போல உனக்கு தோன்றலாம். ஆனா கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உனக்கும் எனக்கும் சொல்லுகிறார், உன்னையும் என்னையும் நேசிக்கிற கர்த்தர் ஒருவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். அவர் ஒரு நாள் விடவே மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாம் சொல்ற, ஆண்டவர் சொல்றார், உன் வாயோடு நான் இருப்பேன், உன்னை நான் அனுப்புறேன், நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன், நீ என்ன பேசணுமோ சொல்றேன். ஒரு சின்ன பிள்ளைய போல ஆண்டவர் சொல்றாரு, நீ யோசிச்சு எதையும் செய்ய தேவையில்ல, உன்னை பிளாங்கா என்கிட்ட கொடு, உன் பிரெயினையும் உன்னையும் என்கிட்ட கொடு, நான் என்ன சொல்றேனோ செய். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவுமே ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட ஆளு தான் தெரியும். அல்லேலூயா. நான் ரொம்ப ஞானி ஆண்டவரே, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எவ்வளவு பெரிய திறமைசாலி தெரியுமா, அப்படிப்பட்டவங்கெல்லாம் கர்த்தர் சூஸ் பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாத, ஸ்தோத்திரம், லாக்கி இல்லாத ஆள் கிடையாது மோசே. வேதம் சொல்லுகிறது, எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன். பயங்கரமான அந்த காலத்தில் இருந்த உயர்ந்த படிப்பு படித்த ஒரு ஆள். இன்னைக்கெல்லாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தா பெரிய ஆளுன்னு நினைக்கிறாங்க பாருங்க, கேம்பிரிட்ஜில் படித்தா பெரிய ஆளுன்னு நினைக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் வேர்ல்டு, அதாவது உலகளாவில் இருக்கிறதான, வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடியதான பெஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு இருந்த உலக பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் மோசே படித்த ஆள், PhD வாங்கின ஆள். அல்லேலூயா. அவனை ஸ்தோத்திரம், கர்த்தர் நீ படிச்சிருக்கிறன்றதுனால கர்த்தர் சூஸ் பண்ணலை, அவனுக்கு எல்லாம் தெரியுன்றதுனால கர்த்தர் சூஸ் பண்ணலை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒன்றும் செய்ய தேவையில்ல, நான் சொல்கிறத மட்டும் நீ என்ன பண்ண. ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் எப்படி தெரியுமா கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு? அவர் பயன்படுத்துகிற பாத்திரமாய், நம்முடைய பாத்திரத்தை வெறுமையான பாத்திரம், ஆண்டவரே நீங்க என்ன நிரப்புங்க, உங்க வார்த்தைகளினால் என்ன நிரப்புங்க, உங்க சிந்தையினால் என்ன நிரப்புங்க, உங்க வசனத்தினால் என்ன நிரப்புங்கன்னு சொல்லி யார் தம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. எனக்கு இது தெரியும், எனக்கு அது தெரியும், நான் எனக்கு இந்த ஆளை தெரியும், அந்த ஆளை தெரியும், நான் இதை வச்சு வாங்கிடுவேன், அதை வச்சு சாதிச்சிருவேன், இதை வச்சு நான் செஞ்சிருவேன். அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் கர்த்தர் சட்டை பண்றதே இல்லை. படித்தவன் தான், ஆனால் கர்த்தர்கிட்ட சொல்றான், நான் திக்குவாயும் மந்த நான் உள்ளவன், நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற வேற யாரையாவது அனுப்புங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பாருங்க, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். அதற்கு ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாவது அனுப்பு. லாஸ்ட் வரைக்கும் உடன்படவே இல்லை, ஆனால் இறங்கி வந்து கர்த்தர் கனப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இங்க ஒரு 14வது வசனம் இருக்கு பாருங்க, ரொம்ப அழகான வசனம். அப்பொழுது கர்த்தர் கோபம் கொண்டா என்ன பண்ணிருங்க, பல்ச்சின்னு 2 அறை விட்டுருக்கணும் இல்லையா, இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணிருக்கணும். நமக்கு கோபம் வந்து அப்படிதான் பண்ணும் இல்லை, 2ல் 1 ஏதாவது ஒன்று பண்ணும். ஆனால் கர்த்தருக்கு கோபம் வந்து என்ன தெரியுமா பண்றாரு, ஒரு ஆளை கூட சேர்த்து விடுறாரு. அல்லேலூயா. நீ தனியா இருக்கிறதானே உனக்கு பிரச்சனை. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, ஆண்டவருக்கு கோபம் வந்தது, ஒரு ஆளை சேர்த்து விட்டது நமக்குலாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், பின்னால அந்த ஆர்வம் தான் இவனுக்கு கண்ணியாவே இருக்கிறான். அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு கோபம் வந்துடுச்சு, எனக்கு நன்மை செஞ்சிட்டாருன்னு நினச்சிக்காதீங்க. சில நேரங்களில் சில ஆளெல்லாம் உனக்கு கூட சேர்த்து விட்டதுனால ரொம்ப சந்தோஷம்லாம் நினச்சிக்காத. உன் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், உன்னை மோசம் போக்குகிற கண்ணியாவே கரசில் அவன் மாறிடுவான். அல்லேலூயா. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவருக்கு கோபம் வந்து 14வது வசனம், மோசையின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகி ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். கோபத்தில் என்ன பண்றாரு, ஒரு வாயாடியை கர்த்தர் கொடுக்கிறாரு. உனக்கு வாய் தானடா பிரச்சனைன்ற ஒருத்தன் ஓவரா பேசுவான் பாரு, அவனே உனக்கு கொடுக்குறேன் போ. ஆனாலும் கர்த்தர் மோசேயை கனம் பண்ணினார். என்ன தெரியுமா சொன்னாரு, வார்த்தையை நான் உன் வாயில உனக்கு தான் சொல்லுவேன், நீ தடுமாறி எப்படி என்ன பண்ண அவனுக்கு கன்வே பண்ணு, நீ சொல்றத மட்டும்தான் என்ன பண்ணணும் அவன் சொல்லணும். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், எந்த சந்தர்ப்பத்திலும் மோசேயை
கனவீனப்படுத்தாத கர்த்தர், மோசேயை கனம் பண்ண விரும்பின ஆண்டவர், இந்த காலை வேளையில உன்னையும் என்னையும் அவர் கனம் பண்ண விரும்புகிறார். உன்னையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நல்லா 2 கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல 2 கையை தட்டி மோசேயை கனம் பண்ண விரும்பின கர்த்தர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மார்க் 5வது அதிகாரம், நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்து கொள்ளுங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீயை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, 12 வருடங்களாய் மருத்துவர்களால் மிகவும் வருத்தப்பட்டு சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கேள்விப்பட்டு அவ மனசுக்குள்ளவே நினைச்சுக்கிறா, அவர் வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டா நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி யாருக்கும் தெரியாம கூட்டத்துக்குள்ளே போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சுகமாகினாள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவள் விசுவாசத்தை கனம் பண்ணினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் நீ இருந்தாலும், எவ்வளவு பாதிக்கப்பட்ட தவிப்புக்குள்ள வாழ்க்கை போயிட்டு இருந்தாலும், ஐயோ எனக்கு இது நடக்கலையே, ஐயோ என் வாழ்க்கையில் இது நடக்கலையே, நான் எவ்வளவு நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே நடக்காதது போலவே இருக்குதுன்னு சொல்கிற ஒரு மிக மோசமான சூழ்நிலையின் வாழ்க்கை போய் கொண்டிருந்தாலும், இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்றார், உன்னை கைவிடாத கர்த்தர், உன் விசுவாசத்தை கனம் பண்ண விரும்புகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் 12 வருடம் அதிக வருத்தப்பட்டால், எப்பொழுது இயேசுவை அறிந்து கொண்டாலோ அவள் இருதயத்தில் ஒரு பெரிய விசுவாசம் துளிர்விட்டது. அப்பேற்பட்ட ஆண்டவருடைய மகத்துவத்தை அறிந்திருக்கிற நான் எத்தனையோ பேருக்கு என்னென்னவோ செய்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எனக்கும் அற்புதம் செய்வார் என்று அவள் இருதயத்தில் விசுவாசித்தாள். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றா, போய் அவர் வஸ்திரத்தை தொடுவேன், என் பிரச்சனை மாறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா மேல உங்க விசுவாசம் எவ்வளவு அதிகமா இருக்குது. உங்க விசுவாசத்தை கனம் பண்ணுகிற கர்த்தர். ஏனென்றால் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஆளா இருக்கிறேனே, நான் மட்டும்தானே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் குடும்பம் என்னவாகுமோ, நீ ஒரு நாளும் சோர்ந்து போயிடாத. உன் விசுவாசத்தை கனம் பண்ணுகிற கர்த்தர் அன்றைக்கு அற்புதங்களை செய்தவர், இன்றைக்கும் அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. 4வது, கானானிய ஸ்திரீயை கனம் பண்ணின கர்த்தர். கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை கனம் பண்ணினார். 5வது, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தை வாசித்தோமே, வாசிக்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம். கணவனையும் மனைவியையும் குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிறவர்கள் ஆனால் அவர்களையும் கர்த்தர் கனம் பண்ணுவார். வாசிக்கலாம். 1 பேதுரு 3:1 வசனத்திலிருந்து. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு, கவனிங்க, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். சகோதரிகளுக்கு வேதத்தில் தேவன் சொல்ற ஆலோசனை என்ன? ஒபே யுவர் ஹஸ்பண்ட். எந்த விஷயத்தில்? எல்லாத்துலாம் கீழ்ப்படிய முடியாது பாஸ்டர். அவன் இஷ்டத்துக்கு பேசுவான், அவன் சொல்றதுக்கெல்லாம் நாங்கள் அடங்கி போனோமா? இன்னைக்கு ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. இங்க பவுல் பாருங்க, ரொம்ப கன்னிங்கா ஒரு வேர்டு சொல்லியிருக்கிறார், சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பாருங்க, உலகத்துல சொந்த புருஷரை கனம் பண்ண, சொந்த புருஷரை கீழ்ப்படுகிறத காட்டிலும் வேற யாரையோ சொல்றதெல்லாம் வேதவாக்கா ஆட்கள் எடுத்துப்பாங்க, சகோதரிகள் எடுத்துப்பாங்க. நான் சொல்றேன், சோதரி, எந்த நிலைமையில கர்த்தர் உன் புருஷனை உனக்கு என்று கொடுத்திருந்தாலும் கர்த்தர் அவனை உன்னுடைய கிரீடமாய் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அவரை கனம் பண்ண பழகி கொள்ளுங்கள், அவர்களுக்கு கீழ்ப்படிய பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கீழ்ப்படியணும், அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். பாஸ்டர், நம்ம மைக்கில் வாசிக்க கேட்கலாம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நான் இதை மட்டும் சொல்லி இன்னைக்கு முடிக்கிறேன். இன்னும் 3 பாயிண்ட் இருக்கு, நான் அதுக்குள்ள போக விரும்பல. நான் இந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன், வாசிக்கலாம். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய
பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். நல்ல கவனிக்கணும். இங்க நிறைய புருஷன்மார்களுடைய ரட்சிக்கப்படாத காரியம், கோபம், எரிச்சல், அவங்களுடைய ஸ்தோத்திரம், என்னக்கு எடுத்தாலும் இவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க. சகோதரிகளே, சில இடங்களில் நாம் விட்டு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. சில இடங்களிலே நாம் கீழ்ப்படிந்து போக வேண்டியது அவசியமா இருக்குது. சில இடங்களிலே நாம் அளவாய் பேச வேண்டியதை அடக்கி பேச வேண்டியது அவசியமா இருக்குது. அல்லேலூயா. இப்படிலாம் நான் பேசுறதுனால ஸ்தோத்திரம் நான் உங்களை டாமினேட் பண்றதாவோ அல்லது உங்களை ஸ்தோத்திரம் நான் ஏன் மனசின்படி பேசுறதாகவோ நினைக்க வேண்டாம். பேதுரு இங்கே சொல்லுகிறார், அல்லேலூயா, எல்லா விதத்திலையும் கீழ்ப்படியுங்க. இன்னைக்கெல்லாம் சில ஆட்கள் எல்லாம் தாம் புருஷனை பேசுற வார்த்தைகள் இருக்கு பாருங்க, இஷ்டமா பேசுவாங்க. இஷ்டமானா அவனை இவனை போடா வாடா, நீயா நானா. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாத்தையும்லாம் நான் இங்கேருந்து சொல்ல முடியாது, ஒரு ஹிண்ட்டு மட்டும்தான். நான் என்ன சொல்ல வரேன், நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். நாம் யாராக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். சகோதரிகளே, திருமணமான அன்பான அம்மாமாரே, அருமையான அக்காமாரே, தங்கச்சிமார்களே, ஸ்தோத்திரம். வேர் ஆர் யூ? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, குடும்ப உறவை கர்த்தர் தந்திருக்கிறார். உனக்கு கொடுத்திருக்கிற கணவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. அதனால தான் எபேசியர் 6வது அதிகாரத்தில் 5வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது, உங்கள் கணவருக்கு எந்த விஷயத்திலே எல்லா விஷயத்திலையும் கீழ்ப்படிங்கன்னு பவுல் சொல்லுவாராங்க. இங்க பேதுரு எழுதுறது ஒரு பக்கம் இருந்தா, எபேசியர் 5வது அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 5வது அதிகாரத்தில் பவுல் என்ன சொல்றார் பாருங்க. ஸ்தோத்திரம். பிலிப்பியருக்கு முன்னால எபேசியர் 5 5:22, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. ஒன்னே ஒண்ணுதான் பவுல் எழுதுறது வந்து சொன்னா, நீ ஏசப்பாவுக்கு கீழ்ப்படுகிற ஆளா இருந்தா உன் புருஷனுக்கும் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. சகோதரர்கிட்ட ஒரு ஆமேனே காணும் பாஸ்டர். நான் இங்க ஆமேன் சத்தமா சொல்லி வீட்டில் போய் யார் அடி வாங்குறது? வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. பவுல் இங்கே ரொம்ப ஆழமான ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்பை குடும்ப உறவுக்குள்ளே கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு அருமையான திருமணமான சகோதரிகள் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படி. இவர் கூட இப்படிதான் சொல்றாரு. வாடகை புருஷர்லாம் இல்லை, சொந்த புருஷர். சொந்த புருஷன் சொன்னா கணவன் மாதிரியும் சொந்த மனைவின்னு தான் சொல்வார். அல்லேலூயா. அப்ப வேத வசனம் சொல்லுகிறது, உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படியுங்கள். அப்போ obey your husband என்பது உங்கள் புருஷனுக்கு நம்ம கீழ்ப்படியணும் என்பது வேதத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான காரியம். அவன் எப்படிப்பட்ட ஆள்? நோ கண்டிஷன். இந்த இடத்துல கர்த்தர் அன்கண்டிஷனல் லவ் என்கிற ஒன்றை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அன்கண்டிஷனல், அதாவது நிபந்தனையற்ற ஒரு கீழ்ப்படிதலை இங்கே வேதம் நமக்கு கொடுக்கிறது. பாஸ்டர், அவன் ஃபுல்லா இருக்கிறான், எப்படி நான் அவனுக்கு கீழ்ப்படிகிறது? ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அவன் எப்படி இருந்தாலும் சொந்த புருஷன். அல்லேலூயா. அப்போ உனக்கு டார்ச்சர் இருக்குதுன்னா நீ முழங்கால் படிட்டு அவர்கிட்ட அழுது ஜெபித்து அவனை சீக்கிரம் ஆத்துமாதாயம் பண்ண வேண்டியது உன் வேலை. அல்லேலூயா. இவ்வளோ டார்ச்சர்லையும் டார்ச்சர்னு சொல்றியே தவிர என்ன பண்றது இல்லை. ஆனால் ஒரு நாள் கூட உபவாசித்து ஜெபம் பண்ணது கிடையாது. ஒரு நாள் கூட சர்ச்சைக்கு வான்னு கூப்பிட்டது கிடையாது. ஒரு நாள் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வீட்டில் இருக்கும்போது ஜெபம் பண்ணலாம் வான்னு கூப்பிட்டது கிடையாது. ஒரு நாள் கூட அவர் காது கேட்குற மாதிரி என் புருஷனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஒரு நாள் கூட நீ ஜெபம் பண்ணது கிடையாது. அதனால தான் பேதுரு சொல்றாரு, உங்களுடைய புத்தி உள்ள கற்புள்ள நடக்கையின் மூலம் அவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே உங்களை குறை சொல்ற ஆளு தானா? எப்பொழுதுமே உங்களை இழிவா பேசுற ஆளு தானா? எப்பொழுதுமே உங்களை தரகுறவா தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்களா? அதுக்காக நீங்க மனமுடைய தேவையில்ல. வேதம் சொல்லுகிறது, உங்கள் நல் நடக்கையினால அவங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அப்ப நல் நடக்கைனா எப்படி நடக்கிறது? அவர் சொல்றதுக்கு அவரு ஸ்தோத்திரம், அவருக்கு சொல்றது சில நேரங்கள்ல ஏற்க முடியாது, உன்னுடைய ஈகோ கிளாஷ் ஆகும் தான். ஆனாலும் கூட கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு பழகு, ஆனாலும் கூட கொஞ்சம் கேட்டு பழக. கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த குடும்ப உறவை கர்த்தர் கனம் பண்ணுவார். அந்த குடும்ப உறவை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த கணவன் மனைவி என்கிற ஃபெலோஷிப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதம், எதுக்கு எடுத்தாலும் விதண்டாவாதம், எதுக்கு எடுத்தாலும் நான் சொல்றது தான் ரைட்டு, எதுக்கு எடுத்தாலும் நானா நீயா என்கிறதான வாக்குவாதத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை உள்நுழைத்து கொள்ளாதபடிக்கு இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் கனம் பண்ணுகிற மனைவியாய், கனம் பண்ணுகிற புருஷனாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் இங்கே பவுல் சொல்றாரு, உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியுங்க. பேதுருவும் சொல்றாரு, உங்கள் கற்புள்ள நடக்கைகளினாலே அவங்களை ஆதாயமாக்கிக் கொள்ளுங்க. 3வது வசனம் வாசிங்க. 1 பேதுரு. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதலாகிய புலங்கான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அன்பான சகோதரிகளே, திருமணமான அன்புக்குரிய அம்மாமாரே, தங்கச்சிமாரே, அக்காமாரே, வேதம் சொல்லுது, எத்தனை சவரம் கோல்டு சேர்த்து வச்சிருக்கிறோம், எத்தனை பட்டு புடவை பீரோவில் அடுக்கி வச்சிருக்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் என் ட்ரெஸ்ஸை எத்தனை பேர் கமெண்ட் பண்ணாங்க. நான் போத்துட்டு இருந்த ட்ரெஸ்ஸை தான் எல்லாரும் பார்த்தாங்க. நான் 2 நாளைக்கு முன்னால் மாவரைக்கு போனேன். ஸ்தோத்திரம். பாஸ்டர் அம்மா கூட்டிகிட்டு போனாங்க. இந்த மாவரைக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒரு சகோதரி பேசிகிட்டு இருக்குது, நீ ஸ்டேட்டஸ் போட்டிருந்தல்லக்கா, அந்த புடவை சூப்பராக இருந்துச்சுக்கா, அதுக்கு முன்னால் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்த பிறகு அது நல்லா இல்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இன்றைக்கி சிலரெல்லாம் ஸ்டேட்டஸ் போடுறது எதுக்கு தான்? என்னை பார், என் அழகைப்பார், என் உடையப்பார், என் நடையப்பார். இன்னைக்கு அதைத்தான். இன்னைக்கு ஸ்தோத்திரம் ஸ்டேட்டஸ். இன்னைக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்காக மினுக்கான வஸ்திரங்கள், எடுப்பான உடைகள். வேதம் சொல்லுகிறது, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய. இதெல்லாம் என்ன அலங்கரிப்பு? பட்டி டிங்கரிங் பார்க்கறது. ஸ்தோத்திரம். வாரத்தில் இல்லை மாசத்துல 2 வாட்டி பியூட்டி பார்லர் போலனா ஸ்தோத்திரம் தாங்காது. அப்படிப்பட்டதான சூழ்நிலை வேத வசனம் சொல்லுது. இங்க பாருங்க, ஸ்தோத்திரம். புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்காரத்தை கர்த்தர் உள்ளே வைத்திருக்கிறார். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, சாந்தமும். என்னது? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. ஆவி, அமைதல் உள்ள ஆவின்னு என்னது? சிலர் எதுக்கேத்தாலும் எரிச்சலா, சிலர் எதிர்க்கேத்தாலும் இரிட்டேட்டா, எதுக்கேத்தாலும் கோபப்பட்டுட்டு, எதிர்க்கேத்தாலும் எரிஞ்சு விழுந்துரு. சிலரெல்லாம் புருஷனை பார்த்தாலே திட்டிகிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலர்லாம் இந்த ஆள் ஏன் கிடக்குறான், இவன் ஏன் வந்தான், அவன் ஏன் போனான். சிலரெல்லாம் நீ இருக்கிறத விட இல்லாமலே போகலாம், செத்து போயிட்டு, இப்படியே சொல்லிகிட்டே இருப்பான். உங்களை தான் சொல்கிறேன். இப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் அதெல்லாம் மாற்றுவாரா? நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன் பாஸ்டர், எப்பயாவது தான் சொல்லுவேன். அதில் வேற இன்னைக்கு நியாயப்படுத்துகிற கேஸ்லாம் வேலை இருக்கும் சிலதெல்லாம். நான் எப்பவுமே அப்படி சொல்ல மாட்டேன், எப்பயாச்சும் தான் சொல்லுவேன். வேத வசனம் சொல்லுது, உன் வாயை கர்த்தர் ஆசீர்வதிக்க கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உன் வாயை திறந்து ஆசீர்வதிக்க பழகு. உன் வாயை திறந்து சாப வார்த்தைகளை சொல்லிட்டு கிடக்காது. உன் வாயை திறந்து உன் புருஷனை சபிக்காத. வாயை திறந்து உன் பிள்ளையை சபிக்காத. வாயை திறந்து உன்னுடைய ஸ்தோத்திரம் குடும்பத்தில் இருக்கிற யாரையும் சபிச்சு பழகாத. உனக்கு எடுத்து தான் செய்திருக்கிறாங்க, உனக்கு தீமை தான் செஞ்சிருக்கிறாங்க, உன்னை அழிக்க தான் நினைச்சிருக்கிறாங்க. நினைச்சிட்டு போட்டோம், கர்த்தர் உன் கூட இல்லையா? உன்னை பாதுகாக்கிற தேவன் உன் கூட தானே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்ப வேத வசனம் சொல்லுகிறது, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுள். இருதயத்துல மறைஞ்சிருக்கிற குணம் ஒண்ணு இருக்குது பாரு. எதிர்த்து நின்று பேசுறது இல்ல, கோபப்பட்டு ரியாக்ட் பண்றது இல்ல. புருஷன் என்ன மாதிரி சொல்லிட்டான், இனி நான் அவங்க கூட வாழவே மாட்டேன், அவனை விட்டுட்டு நான் போயிடுறேன், நான் எங்கேயாவது போயிடுறேன், யார் வீட்டுக்காவது போயிடுறேன், எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு கோச்சிட்டு போறது கிடையாது வாழ்க்கை. வேத வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு கணவன் மனைவி 2 பேருக்கு இறைய இருக்கிறதான உங்களுடைய கருத்து வேறுபாடுகளை 3வது நபர்கிட்ட என்னைக்கு என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க, இதை சொல்ல மாட்டீங்க, ஆனா அதை சொல்லிடுவீங்க. எதை? நான் கேட்கறத சொல்ல மாட்டீங்க, ஆனா அவரு திட்டாரு இன்னைக்கு, அந்த ஆள் ரொம்ப மோசம், அவங்க அக்காங்களுக்கே அழுதி சாவுறான், அந்த ஆள் ரொம்ப மோசம், அவங்க அண்ணன் தம்பிங்க பின்னாலேயே ஓடிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. வேத வசனம் சொல்லுது, அழியாத அலங்கரிப்பு, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம், இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம், சாந்தமான இருதயம், கோபம் இல்லாத இருதயம். அல்லேலூயா. அப்படின்னா ஸ்தோத்திரம். கோபம் வராதுன்னு அர்த்தம் கிடையாது, கோபம் வரும், எல்லாருக்குள்ளவும் கோபம் இருக்கும். ஆனாலும் அதை ஞானமா சமயோகித புத்தியோடு கூட பயன்படுத்தக்கூடிய ஆற்றல கிருபைய கர்த்தர் சகோதரிகளாகிய அருமையான உங்களுக்குள்ளே கர்த்தர் தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். யாரை சொல்றாரு? சாரால சொல்றாரு, ரெபேக்கால சொல்றாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ராகேல் லேயால சொல்றாரு, மோசேயினுடைய மனைவி ஆகிய சிப்போரால சொல்றாரு. நீங்க வேதத்துல வாசிக்கினா சிப்போராளுடைய பேரு மோசேயினுடைய மனைவின்ற இடத்துல மட்டும்தான் வரும், இல்லைன்னா ஒரு இடத்துல அவங்க போராடினாங்க அது மட்டும்தான் வரும். அவ்வளவு பெரிய லீடருடைய மனைவி ஆயிருக்கிற சிப்போராளுடைய பேர் வெளியே அதிகமா தெரியவே தெரியாது. நிறைய பிள்ளைங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, மோசேயினுடைய மனைவி பேர் என்ன? நிறைய பேர் முடிப்பாங்க. மோசேயினுடைய மனைவியா? அல்லேலூயா. மோசேனுடைய மனைவி பேர் சிப்போரால் என்கிறது கூட என்ன பண்ணாது, தெரியாது பாருங்க. ஸ்தோத்திரம். அப்போ இங்க வேத வசனம் சொல்லுகிறது, நம்ம வெளியே தெரியலனா கூட நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அதோடு கூட முடிச்சிட்டார் ஆண்டவர். அந்தபடி சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீரானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஆமேன் சொல்லுங்க. நீங்க நன்மை செஞ்சு உனக்கு தீமை தான் வருது, உன்னை மாமியார் கனமண்ணம் ஆடுது, நாத்தனார் திட்டிட்டு தான் இருக்குது, உன்னை யாரும் உன் நல்லவன்னு சொல்லவே மாட்டாங்க, நீ அவ்வளோ நல்லது தான் செஞ்சிருக்கிற, அதனால நீ பேசி பேசி உன்னை செஞ்சதெல்லாம் என்ன பண்ணிடாத, வாமிட் பண்ணிடாத. இருக்கீங்களா இங்க? அல்லேலூயா. பேசி பேசி செஞ்சதெல்லாம் வாந்தி எடுத்துடாத. வேதம் சொல்லுது, கர்த்தர் உன்னை பைபிள்ல யாரோட கனெக்ட் பண்றாரா? சாராலோடு கனெக்ட் பண்றார். சகோதரிமாரே, கர்த்தர் உன்னை சாதாரண ஆள் கிடையாது. நீ எங்கேயோ கரிகிலில நெல்வாயில இல்லைன்னா ஸ்தோத்திரம் எங்கேயோ ஒரு ஊரில் சாதாரண ஆளாக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அந்த மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. கர்த்தர் உன் லைஃப்பை எடுத்து சாராளுடைய வாழ்க்கையோடு ஒப்பிடுகிற அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்குதான்னு யோசிச்சு பாரு. அல்லேலூயா. அதோடு முடிக்கல ஆண்டவர் இந்த இடத்துல. 7வது வசனம் வாங்க, இந்த பக்கம் வருவோம். அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்கிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். டியர் பிரதர்ஸ், அன்பான புருஷர்களே, வேதம் சொல்லுகிறது, உங்கள் மனைவியை கனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. சகோதரிகளுக்கு கனம் பண்ணுங்க நேரா சொல்லலை, அதை விட உள்ளே போய் சொல்லிட்டாரு எல்லாத்துலேயும் கீழ்ப்படின்னு. ஆனால் கனம் பண்ணாத புருஷன்மாருக்கு சொல்கிறாரு கனம் பண்ணு. அல்லேலூயா. யாரை கனம் பண்ணணும்? உங்கள் மனைவியை. ஸ்தோத்திரம். இங்கே ஃப்ளூரலில் போட்டிருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒன்றுக்கு மேலே இருக்கிறவங்கள தான் அப்படி நினச்சிக்காதீங்க. பைபிள் சொல்லுது பாருங்க, அங்கே அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் என்று ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம்.
பலவீன பாண்டமாய் நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனை கிருபையை சுதந்தரித்துக் கொள்கிறதற்கு ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை புருஷர்கள் என்பதையும் ப்ளூரல்ல தான் போட்டிருக்கு. அதனால தான் இந்த இடத்துல மனைவிகள் என்கிற பதத்தையும் வாசிக்கிறோம். ஆகவே அவர்களை கனம் பண்ணணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரர்கள் ஒன்று புரிஞ்சு கொள்ளணும், சகோதரிகள் கிட்ட பேசணும், அவங்கள ஹானர் பண்ணணும். கனம் பண்றதுன்னா என்னது? அவங்கள ஸ்தோத்திரம் புகழற்று கொள்ளணும், அவங்களுடைய காரியங்களை அன்பு செலுத்த கற்றுக்கொள்ளணும். எப்ப பார்த்தாலும் போ வா நீ அப்படின்னு சொல்லி சலிப்போடவே பேசிட்டு இருக்கிற ஆளா இருக்கக்கூடாது. கூப்பிட்டு வைத்து சில நேரங்களில் அன்பாய் விசாரித்து அவங்களுடைய காரியங்களை விசாரித்து பழகுகிற நபராக இருக்கணும். அல்லேலூயா. சில சகோதரியுடைய குமரல் என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் விசாரிச்சார் பாஸ்டர், ஒரு காலத்தில் அன்பா இருந்தார் பாஸ்டர், இப்பெல்லாம் மாறிட்டார். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஏக்கம் தொற்றி கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க காது கேட்கவே உங்க மனைவி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டேஞ்சரஸ் ஜோன். அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். இன்றைக்கி குடும்பம் வந்துடுச்சு, பிள்ளைங்க வந்துட்டாங்க, சோத்திரம் இன்னைக்கு எல்லாம் நமக்கு வந்துடுச்சு தான். அதுக்காக சோத்திரம் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான மனைவியை கனம் பண்ணாமல் உதாசீனப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. புருஷர்மாரே, உங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிற மனைவிமார எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. சிலருக்குள்ள அது யாரும் இல்லை, எனக்கு தெரியுது. ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு உங்கள் இருதயங்களுக்குள்ள இந்த நல்ல இருதயத்தை கர்த்தர் வைப்பாராக. அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்கள கனம் பண்ணுங்க, அவங்கள ஹானர் பண்ணுங்க, அவங்கள யாருக்கு முன்னாலும் தரக்குறைவாக பேசாதீங்க, அவங்க யாருக்கிட்டையும் இப்படிதான் சொல்லி விட்டு கொடுக்காதீங்க, அவங்க வீக்னஸை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, அவங்க பலவீனம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவர்கள் பலவீனம் பான பாத்திரம்னே வேதம் சொல்லுது. அல்லேலூயா. உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு வேதம் அதை தான் சொல்லுது. மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியால். அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சு போச்சு. நீ அவங்க கிட்ட குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, உன்னை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க, உன்னை குறை பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்கன்னா வேதம் சொல்லுது அவ அப்படிதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க அப்படிதான், அவங்க அப்படிப்பட்ட பாத்திரம் தான். ஏன்னா வேதமே சொல்லுது அவங்க பலவீனமான பாத்திரம். அதனால் என்ன பண்ணுங்க, அவங்கள விட்டுட்டு நீயா நானான்னு சொல்லி நிற்காதீங்க. வேத வசனம் இங்கே தான் சொல்லுது, கணவனும் மனைவிக்கும் இடையே இருக்கிறதான உறவு அன்பை வேதம் சொல்லுகிறது நிபந்தனையற்ற அன்பு. அல்லேலூயா. இவன் எனக்கு ஒண்ணுமே வாங்கி தரல, அவ எனக்கு ஒண்ணுமே வாங்கி தரல, அதனால நான் நேசிக்கவே மாட்டேன், அதனால அவகிட்ட பேசவே மாட்டேன், அவளை திரும்பியே பார்க்க மாட்டேன்னு சொல்றது கிடையாது. கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற மனைவியை நேசிக்க கற்றுக்கொள். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உனக்கு தந்த மனைவி கணவனிடத்துல கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். வேதம் அதை தான் சொல்லுது. வேத வசனம் சொல்லுது பாருங்க, வாசிக்கலாம் திரும்ப. எபேசியர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை அந்த வாசிங்க. எபேசியர் 5:23. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரும் சரீரத்துக்கு இரட்சகரா இருக்கிறார். ஆகையால் சபையானது 25வது வசனம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். ஆமென் சொல்லுங்க. நான் உங்களை கேட்கிறேன், நாம ஏசப்பாவை நேசித்தோமா, ஏசப்பா நம்மளை நேசிச்சாரா? இந்த ஒரே ஒரு சத்தியம் தெரிஞ்சா போதும் புருஷன்மார்களுக்கு. ஏசப்பா நம்மளை நேசித்தாரா, நாம அவரை நேசிச்சோமா? இதுனா ரொம்ப முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா, கோசில் கோழி அப்படிலாம் இல்லை. ஏசப்பா தான் நம்மளை நேசிச்சார். அவர் தான் இறங்கி வந்து சொந்த ரத்தத்தை உனக்காக எனக்காக சிந்தி நம்ம மேல அன்பு வச்சாரு. ஆமென் சொல்லுங்க. அவர் ரத்தம் சிந்தனால தான் இன்னைக்கு நீங்களும் நான் அவருடைய பிள்ளையா வந்திருக்கிறோம். அப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் நம்மளை நேசிச்சாரு. வேதம் சொல்லுகிறது பாருங்க, புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் என்ன பண்ணாரா? அன்பு கூர்ந்தார். இயேசு தான் ஸ்தோத்திரம் சபையில் அன்பு கூர்ந்தார். அதே போல புருஷர்கள் மனைவிகள் பலவீனமா இருந்தாலும் தப்பான காரியங்களை தகாத வார்த்தைகளை விட்டு அவங்க நம்மளை கோபப்படுத்தி இருந்தாலும் வேதம் சொல்லுது மன்னிச்சு மறந்து அவரிடத்துல அன்பு கூறக்கூடியதான இருதயத்தை கர்த்தர் நமக்குள்ள தருவாராக. ஆமென் சொல்லுங்க. அதை டெவலப் பண்ணிட்டே போகக்கூடாது. அதை ரொம்ப நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது. சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கும், சண்டை போட்டுட்டு எத்தனை நாள் ஆச்சு, நான் 3 மாசம் ஆச்சு என் புருஷன்கிட்ட பேசவே இல்லையே. பெருமை. நான்லாம் அந்த ஆளுக்கிட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? எந்த ஆள்? வேலை செய்கிற ஆளா? இல்லை,
எனக்கு புருஷனா ஒருத்தர் வேலை செஞ்சுன்னுக்கிறாரு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரனு கூட மதிப்பு கொடுப்பாங்க போல, தன் கணவனுக்கோ மனைவிக்கோ மதிப்பு கொடுக்காத, மரியாதை தெரியாத மிருக குணமுள்ளவர்களாய் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லு, கோபம் வரும், ஒருத்தருக்கு ஒரு சலசலப்புகள் வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உன் கோபம் என்ன பண்ணிடணும், மறைஞ்சிடும். ரொம்ப லாங் டேர்மாக இருந்தா, நான் என்ன கேட்டிங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, பேசாமல் இருக்கக்கூடாது. 10 நிமிஷத்துக்கு மேலே சே சாரி. ஒருத்தரை சிலர் பெருமையாக சொல்லுவாங்க, நானும் என் வீட்டுக்காரும் சண்டை போட்டா அவர் பேசவே மாட்டார் பாஸ்டர், நான் தான் போய் என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் வேதம் சொல்லுது. கனம் பண்ணுறதுல ஒருத்தரை முந்திக்குங்க, ஒருத்தரை மன்னிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பராமரிங்க. இந்த உலகத்தில் அதுக்காகத்தான் கர்த்தர் குடும்ப வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த நான் சொல்றேன் பாருங்க, இந்த அன்பு ஐக்கியம் தான் உங்க பிள்ளைகளை கட்டும். உங்க பிள்ளைகளுக்கு நீ நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கறது கூட பெருசா நிக்காது. நீயும் புருஷனோ அல்லது உன் மனைவியோ நீயோ உன் பிள்ளைகளுக்கு முன்பதாக எவ்வளவு அந்யோன்யமாய் ஐக்கியமாய் அன்பாய் நடந்து கொள்கிறீர்களோ, ஒருவருக்கு ஒரு ஆதரவாய் அன்பாய் பராமரிப்பாய் நடந்து கொள்கிறீர்களோ, அதுதான் அவங்களை பாதிக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா வளர்ந்து வரும்போது பிள்ளை சொல்வான், அம்மா சொல்கிறத கேட்கவே மாட்டான், அப்பா சொல்கிறத காதில் வச்சுக்கவே மாட்டான், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு டீனேஜ் பருவம் வரும் பாருங்க, 15 வயசை தாண்டி 15, 16, 17, 18 வயசுலாம் வரும்போது நீ சொல்கிறத உட்காந்து கூட கேட்க மாட்டான். இந்த சிறு வயதாக இருக்கும்போதே உங்கள் பிள்ளைகளை உங்கள் பக்கம் அட்ராக்ட் பண்ணுவதற்கு உங்களோடு கூட தொடர்பில் இருக்கிறவர்களாய் வைத்து கொள்ள வேண்டுமானால் கணவன் மனைவி என்கிற உறவிலே ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தயவு செய்து கோட்டை விடாதீங்க, தயவு செய்து விட்டுறாதீங்க. ஸ்தோத்திரம். பேசலை, என்னால் பேச, நீங்கள் உங்கள் பிள்ளைங்க கேட்டால் சொல்லணும், அவங்களா இன்றைக்கி சண்டை போடுவாங்க, அடுத்த நிமிஷம் கொஞ்சிப்பாங்க. இன்றைக்கி சண்டை போடுவாங்க, அவங்க சண்டைக்கெல்லாம் நான் வரமாட்டேன். அல்லேலூயா. அப்படி உங்கள் பிள்ளைங்க உங்களை குறித்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அந்த சண்டையும் அந்த சந்தர்ப்பத்தையும் உங்கள் பிள்ளை வாய்ப்பாக பயன்படுத்திடக்கூடாது. அம்மா கிட்ட அப்பாவை பற்றி போட்டு கொடுக்கறது, அப்பாவை பற்றி அம்மாவை கிட்ட போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பிள்ளைங்க பார்க்கும். அல்லேலூயா. அதனால் அருமையான புருஷர்களை வேதம் சொல்லுகிறது, இயேசு சபையை நேசித்தது போல உங்கள் மனைவியை நேசிங்க. ஏன்னா அவங்க பலவீனமான பாத்திரம், அவங்க பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. அவங்க எல்லாரும் அவங்க பரலோகத்தெல்லாம் தேவதூதனை போல இறங்கி வந்து கர்த்தர் உங்ககிட்ட கொடுக்கல. அவங்க கிட்ட நீங்கள் சொல்கிறது 1000 குறைகள் இருக்கும்னா உங்களை குறித்து அவங்க சொல்கிறதுக்கு 2000 குறைகள் இருக்கும். அதனால் மனுஷர்கள் எல்லாரும் நம்ம குறைவுள்ளவர்கள் தான். ஒருவருக்கொருவர் குற்றங்களை குறைகளை பார்க்காதபடிக்கு நிறைகளை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. என்னைக்காவது உங்கள் மனைவி கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்லி பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. என்னைக்காவது சகோதரிகளே உங்கள் புருஷன்மார்கிட்ட இருக்கிறதான நல்ல விஷயங்களை நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களா? இல்லைன்னா சொல்லியாவது பார்த்துருக்கீங்களா? மனசுக்குள்ளவே இவர் இவ்வளோ நல்லவர், என்னை நேசிப்பார், எனக்கு இதை வாங்கி கொடுப்பார், என்னை இந்த நேரத்தில் கேட்பார், என்னை ஆதரிப்பார், இப்படிலாம் நம்ம பேசியிருக்கிறோமா? இதெல்லாம் இல்லாதனால தான் வாழ்க்கையில் கோபம், இதெல்லாம் இல்லாதனால தான் வெறுப்பு, இதெல்லாம் இல்லாதனால தான் பிரிவு, இதெல்லாம் இல்லாதனால தான் உங்கள் கணவனை குறித்து உங்கள் மனைவியை குறித்து ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்க. சண்டைக்கு இடம் கொடுக்காதீங்க, சமாதானம் உள்ளவர்களாக இருங்க. ரொம்ப நாள் பிரிவினையோடு கூட வாழாதீங்க. ஒருத்தர் மன்னிக்க பழகுங்க. என்னவானாலும் கர்த்தர் உன் சரீரத்தில் பாதியாக உன் கணவனையோ அல்லது மனைவியோ கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தன் சொந்த கை, அதாவது காலுக்கு விரோதமாக செயல்பட முடியாது, காலு கைக்கு விரோதமாக செயல்பட முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிதான் நாமளும் கூட நம்முடைய சொந்த சரீரமாகிய தன் கணவனை மனைவியை நேசித்து கீழ்ப்படிந்து அன்பு கூற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஒருவரை ஒருவர் கனம் பண்ண கற்றுக்கொள்வோமாக. ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ண ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இருக்கிற இடங்களில் எழும்பி நில்லுங்க. ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கையை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் கையை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அன்பா இருக்க இப்படிப்பட்ட குடும்பங்களை ஏசப்பா கனம் பண்ணுவார். இப்படிப்பட்ட குடும்பங்களை தேடி கர்த்தர் வருவார். அன்பாயிருந்த ஆபிரகாம் சாராளை தேடி தேவ பிரசன்னம் வந்தது. அன்பாயிருந்த ஈசாக்கு ரெபேக்காளை தேடி தேவ மகிமை வந்தது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, அன்பு இருக்கிற, கீழ்ப்படிதல் இருக்கிற
உங்க குடும்பத்துக்குள்ள கர்த்தருடைய வல்லமை வரும், கர்த்தருடைய மகிமை வரும், கர்த்தருடைய பிரசன்னம் வரும். இன்னைக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட இருதயத்தை, அப்படிப்பட்ட தேவ மகிமையை, அப்படிப்பட்ட தேவ பிரசன்னத்தை உங்க பிள்ளைகள் எல்லாருக்குள்ளும் கர்த்தர் தருவீராக. ஆபிரகாமை கனம் பண்ணினீரே, மோசேயை கனம் பண்ணினீரே ஆண்டவரே. 12